கடைசியா காதம்பரிட்ட பேசி பார்க்கலாம். அதுக்கு ஒத்து வரலனா நாம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். காதம்பரி, என்ன நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்து வந்துட்டீங்களா என்ன? அத பத்தி பேசணும்னா உன்னை கூப்பிட்டேன். நான் சொன்னதுக்கு சாதகமா சொல்றதா இருந்தா பேசுங்க, இல்ல எதிர்மறையா தான் பேசுவேன்னா இதோட பேச்ச நிப்பாட்டுங்க. என் பிள்ளைக்கும் கிஷோருக்கும் எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னே எனக்கு தெரியும். காதம்பரி, நான் சொல்ல வரத முத காது கொடுத்து கேளு. அதான் சொல்லிட்டேனே, எனக்கு சாதகமா பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல இதோட பேச்ச நிப்பாட்டுங்க. இங்க பாரு காதம்பரி, எல்லாமே நமக்கு சாதகமா அமையாது. இந்த காதம்பரிக்கு எல்லாமே தனக்கு சாதகமா தான் அமையும். அமைறத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நடக்கிறது எல்லாமே எனக்கு சாதகமா தான் இருக்கணும். உங்க பதில் கூட அது எப்படி முடியும்? அது உங்க பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் கிஷோருக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் நடக்கணும். இங்க பாரு, கிஷோர் மனசுல உன் பொண்ணு இடம் பிடிக்கவே முடியாது. அதை என் பொண்ணு பாத்துக்கிடுவா. நீ நினைக்கிற ஆளு கிஷோர் கிடையாது. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் அந்த பொண்ணு கூட உசுறு குசுரா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த பிள்ளைய பிரிச்சு உன் பிள்ளைய கெட்டி வைன்னு கேக்குறியா? உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? எவளுக்கும் இறக்கப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு என் பிள்ளை வாழணும். உன் பிள்ளை வாழணும்னு நினைக்கிறியே, உன் பிள்ளை சந்தோஷமா வாழ வேண்டாம். கிஷோர் கூட வாழ்ந்தா உன் பொண்ணு நிச்சயமா சந்தோஷமா இருக்கவே மாட்டா. கிஷோர் மனசாட்சிக்கு உதவ எதையும் செய்ய மாட்டான். அவளை காதலியா பார்க்கல. கூப்பிட்டு வரும்போது இந்த வீட்டுக்கு மனைவியா தான் கூட்டிட்டு வந்தான். இப்ப அவளுக்கு நல்ல கணவனா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப போய் உன் பிள்ளைய கெட்டுன நான் எப்படி சொல்ல முடியும்? உனக்கு மனசாட்சி இல்லையா? நான் எப்படி இதெல்லாம் கேட்க முடியும்? நீங்க தானே அவளை பெத்தீங்க, கேளுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமாக்க முடியவே முடியாது. அப்பா, என் பிள்ளைய நானும் செத்து போனா பரவாயில்ல. நீ ஏன் இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ற? அது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாழல. என் பிள்ளைக்காக வாழ நினைக்கிறேன். எங்களை சாகடிச்சிடாதீங்க. காதம்பரி, நீ இது வரைக்கும் எனக்கு கொடுத்த தண்டனையை விட இது பெரிய தண்டனையா இருக்கு. இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் என்ன மட்டும் தான் பாதிச்சது. ஆனா இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை, என் பையனோட வாழ்க்கை. நான் யாருக்கிட்ட எதுக்காக கெஞ்சினது இல்ல. உன்கிட்ட நான் கேக்குறேன், விட்டு உன் பொண்ணுக்கு நல்ல இடத்த நான் பாக்குறேன். என் பிள்ளைக்கு கிஷோர் வேணும். அம்மா, நான் கிளம்புறேன். வீட்டை சுத்தி பார்க்கலாமா? இது சுத்தி பார்க்க என்னக்கா இருக்குது? அக்காக்கு சுத்தி பார்க்கணும் போல இருக்கு. நீங்க சுத்தி காட்டுவீங்கன்னு நினைச்சேன். வாங்கடா, எல்லா ரூமையும் காட்டணும்னா ஒரு ரூம் கூட இல்லாம காட்டணும். எல்லா ரூமையும் நாங்க காட்டுதாங்கா, வாங்க. நமக்கு தான்டா எல்லாமே தெரியும். உங்களை வீட்டை சுத்தி காட்டுங்கன்னு சொன்னா அத்தனை ஏத்தி விட்டுருக்கீங்க. இதான் வீட்டு மொட்டை மாடி. போதண்டா, நீங்க வீடை சுத்தி காட்டினதெல்லாம் போதும். வேற ரூம காட்டுங்கடா. டேய் டேய், எங்கடா போறீங்க? இங்க தானே நிக்க. எங்களுக்கு தெரியலையா? தெரியலடா. இப்ப பாத்தீங்களாக்கா? பாத்தேன்டா. வாங்க வாங்க. நாங்கள பெரிய பிள்ளை சீக்கிரம் வளர்த்திடுவோமே. என்னடா, நம்ம சூப்பரா ரூம்லடா. ஆமாடா. சரி சரி, வேற ரூம காட்டுங்கடா. இங்க இல்லையே. இங்க இல்லையே. சரிடா, வேற ரூம் பார்க்கலாம்டா. சரிங்கக்கா. வாங்கக்கா. டேய், பாத்து கேட்ட கூட்டறீங்க. அங்க பாருங்கக்கா, பேச்செல்லாம் மாத்தி மாத்தி பேசக்கூடாது. நீங்க தானே எல்லா ரூமையும் காட்ட சொன்னீங்க. இதுவும் ஒரு ரூம் தானே. உங்களுக்கு இருக்க அறிவு இருக்கு பாரு. வேற ரூம் காட்டுங்கடா. என்னடா, எதுக்கு எடுத்தாலும் திட்டுதாவ? இவன் ரொம்ப பெரிய மனுஷன், நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிட்டு வாடா. தரன் மாமா, இத தரன் மாமா ரூம். வாங்கடா. என்னடா? ஆதி அக்காக்கு எல்லா ரூமையும் சுத்தி காட்டணுமா? எங்களுக்கு தானே எல்லாமே தெரியும். அத சுத்தி காட்டிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? என்னடா, வராதெல்லாம் வந்த மாதிரி இருக்குது. என்ன பெட்ல தோந்து ஒண்ணு பயம் வந்துட்டோ? எப்படி சொன்ன மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கானா? அதான் இடியட் இடியட்னு சொன்ன. இப்போ சொல்ல பாப்போம். இந்த தருணுக்கிட்ட நீ தோத்து போயிருவ. என்ன பார்த்து இடியட் இடியட்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் 15 நாள்ல பாரு, என் காதலி, என் மனைவி, அவளை கூட்டிட்டு முன்னாடியே நான் சுத்தல. நான் தருணே இல்ல. பாரு, மாப்பிள்ளை ரெடி ஆகி வர. தோண பொண்ணுக்கு வா. இதுல ஒரு பொம்மை வச்சிருந்தாங்கல்ல, அது எங்கடா? கீழ கிடக்குடா. பால் குடத்தில்
மாமா இப்படி மாப்பிள்ள மாதிரி இருக்கானாடா? ஆமாடா, இன்னில இருந்து மாமா மாப்பிள்ளதான். உங்களுக்கு அத்தை வர போறாடா. பாருங்கடா மாமாவோட ஆட்டத்தை. சரி, அத்தைய பார்க்க போலாமாடா? வரீங்களா? ஆமாடா, அத்தைய பார்க்க போறேன்டா. ஐயோ, சீக்கிரம் போங்கடா. எப்படி மாப்பிள்ள கெத்தா இருக்கனா? என் மனசுக்கு பிடிச்சவளை பார்க்க போறேன். அவ கூட வாழ ஒரு ஹாப்பியான லைஃப். அவ பொண்ணு, நீயும் ஒரு பொண்ணு. சீ, அவ தேவதை, நீ பியாய். மண்டைய பாரு, ஹிப்பி மண்டை. என்னமோ பண்டையெல்லாம் கட்டினா எனக்கு முன்னாடி உங்க கிஷோர் மாமாவை கல்யாணம் பண்ணிடுவேனே. உங்க கிஷோர் மாமா ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்றாராம, வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காரா. போ, அவரு உன்ன வேண்டான்னு சொல்லிட்டாரா? இப்ப என்ன பண்ண போற? உன்னை ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ண மாட்டா. ஏன்னா உன் அம்மாக்காரி அப்படி. உன் அம்மாக்காரி மட்டும் இல்ல, நீயும் அப்படிதான். உனக்கு இப்ப இல்ல, இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு கல்யாணமே நடக்காது. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு என் பையனெல்லாம் கூட்டாரே, டியூஷன் எடு. வர்த்தா ஹிப்பி மண்டா. சூப்பரா இருப்பா, வா வந்து பாரு. சரி, இந்த ஆண்டில வேண்டாம், அண்ணினே கூப்பிடு. சரி சரி, வாங்க வேன்ல ஏறுங்கம்மா. அப்பா அந்த பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. அம்மா வந்து அருண் ஏறிட்டானாமா? அப்ப எவ்வளவு நேரம் அந்த வேஸ்ட் எடுத்து கட்டுவான்? இல்ல வா. சரிம்மா, நீங்களும் வண்டியில ஏறுங்க ஏறுங்க. பின்னாடி சீட்ல போய் உட்காருவோண்டா, அத நல்லா தூக்கி தூக்கி போடும், ஜாலியா இருக்கும். சரி, பின்னாடி சீட்ல போய் உட்காருங்க, போங்க. நீனே யாருக்கம்மா? சரிங்க, நீ நல்ல பாசக்கார பிள்ளையா இருக்கிய, நல்ல உரிமையோட கூப்பிடுறா. அப்பா நீங்க யாருங்க? இல்லம்மா, அன்னைக்கு பையில வாரேன்னு சொல்லியிருந்தாவ, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. யாருப்பா? தெரியல, நாங்களும் வாரோன்னு போன் போட்டு சொன்னாவ, அதான் நிக்க. சரி பாப்பா, நான் வரல யாரே. அதிரா வாமா, நீங்க யாருங்க, நான் வரேன். பாத்தியா விதிய பாத்தியா? என்கிட்ட பந்தயம் கட்டிட்டு எனக்கே பொண்ணு பார்க்க வர. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. ஒன்னு சொல்ல வந்துட்டேனே, என் வருங்கால மனைவி, என் பொண்டாட்டி சும்மா தேவதை மாதிரி இருப்பா. பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு போ. நீங்களா? நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்ல. திடீர்னு தான் வரணும்னு இருந்துச்சு, அதான் வந்துட்டோம். அப்பதான் எப்படியா வந்துருங்க நாங்க. அதான் வாங்க. அப்புறம் தரணி சொல்லுங்க, காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ண போற? ஆமா. உண்மையில காதலிச்சியா? தரன் காதல் தரணும்னு நம்பவே முடியலையே. ஆஹா, ஏதோ சரி போட்டு வந்திருக்காவல. சரி சரி வாங்க, பொண்ணிட்டு போவோம் நேரட்ல. ஆமாமா. என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒருத்தர் வெளியில வர மாட்டேங்காங்க. பொண்ணே பரபரச்சிட்டு இருக்காவல. அப்படியா? இப்ப நம்ம வீட்டால் மட்டும் தான வந்திருக்கோம், அதனால சிம்பிளா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாவே. அதுவும் சரிதான். ஆஹா, பரவாயில்ல. சதீஷ் சொன்ன மாதிரிதான் இருக்குது. அவன் பார்வை புள்ள அங்கதான் இருக்குது. ஏமா ஆதிரா, வாயில உட்கார. வேண்டாம் மாமா, பரவாயில்ல. மாப்பிள்ள துறையில உட்கார்ந்துருக்க என்ன தரணே? ஆஹா, ஓகேதுக்குனே வந்திருக்கவன் நினைக்க. இல்லன்னா இவெல்லாம் வரக்கூடிய ஆட்கள் கிடையாத. தரணே உடனே கேட்க, மாப்பிள்ள துறையில உட்கார்ந்துருக்கிய? மாப்பிள்ள காலம் வந்துட்டுல, அதான் மாப்பிள்ள துறையில உட்கார்ந்துருக்காரு. ஏதோ பிளான போட்டுல வந்திருக்காவ. என்னடா? காப்பி முறுக்கெல்லாம் குடுப்பாவன்னு சொன்னாவே ஒண்ணும் தரல. ஏன்டா மானத்தை வாங்குற? என்னப்பா, ஒரு காப்பி தர மாட்டேக்காவ, ஒரு கலர் தர மாட்டேக்காவ. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? தரமாமா
என்னடா இந்த வீடு வேண்டாம், வேற வீடு பாப்போம். அத்தி காரியத்தை கெத்துறோம் உங்களுக்கு. டேய் வாய் வச்சு சும்மா இருங்கடா. ஐயோ, இப்ப என்னடா உங்களுக்கு காப்பி முறுக்கு வேணும் அவ்வளவுதானே? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல அவனுக்கு குடிக்கிறதுக்கா சும்மா ஒரு வீட்டுக்கு போனா இதெல்லாம் கொடுப்பாங்களேன்னு அவன் எதிர்பார்த்து வந்திருக்கானுவ, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் குடிப்பானுவ. யாமல மானத்தை வாங்குறிய? இவனுக்கு பசி எடுத்துட்டு நினைக்க அதான் பாடா படுத்துதானே. பொண்ணு எப்போ வருவாங்க? ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. தம்பி என்ன இந்த பிள்ளையே பாத்துக்கிட்டு இருக்கான்? இல்ல தரணி, இல்ல தரணி. என்ன? ஒண்ணு இல்ல. எம்மா அத்தைய சீரும் பிள்ளைய கூட்ட சொல்லுமா, நேராவது இல்ல. இருங்கப்பா. தரணி பொண்ணு வந்தாச்சு பாரு. பாத்துக்கிட்டு தானப்பா இருக்க. பொண்ணு அங்க இருக்கடா. பொண்ணு நல்லதாண்டா இருக்குது. ஆனா என்ன திமிரு ஏகப்பட்டது இருக்கும் போலுக்க. தரணி கரெக்டா தான் பிடிச்சிருக்கான். மதனே என்ன இங்க பாருங்க. டேய் பொண்ணு இங்க நிக்கடா. என்ன பொண்ணு இங்க இருக்கடா பாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாமா. என்னம்மா இவ்வளவு நேரம்? வந்திருக்கிறதுக்கு காப்பி போட்டுட்டு இருந்தேன். என் மோ வந்திருக்கா பாத்தீங்களா? மொத எனக்கு தெரியுமே, இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் பார்க்க வந்தோம். கல்யாணமே வேண்டான்னு இருந்தா என்னமோ தெரியல, திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. நல்லதுதான், நல்ல பையன் கட்டி கொடுங்க. ஆமா, கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்ப நல்ல கை நிறைய சம்பத்தியம் பண்றாவல்ல, அதான் என் மொவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. கை நிறைய சம்பத்தியம் பண்றான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காவ. ஆமா, உத்தியோகம் புதுச லட்சணம் வச்ச. அது சரிதாம்மா, நல்ல பையன். பொண்ணு உடனே கொடுக்கலாம். இது அத்தையா? இவங்க தான் அத்தையாண்டா. அத்தை அலைய ஆரம்பிச்சுட்டானுவ. வம்பு கம்பி எடுத்து விட்டுறாதீங்கடா. சத்தம் போடாம இருக்கணும். சரி அழாத. அது அப்படிதான் அந்த நீ அழாதுன்னு. தருண் மாமா, என்னடா இந்த அத்தை என்ன பார்த்து முறைக்காங்க. இந்த அத்தை வேண்டாம், பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. நீ என்னமா தேவதை மாதிரி இருக்குன்னு சொன்ன, பேய் மாதிரி இருக்கு மாமா. நீங்க தான் அத்தையா? சத்தம் போடக்கூடாது. அத்தி தருணு, உன்னை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. என்ன என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பொண்ணுக்கு என்ன, பொண்ணுதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கால. அத்தி குளத்துல மூதேவியால இருக்கா. சரி அழாதடா. உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. நீ எதுக்குடா அழுற? ஓடிடா. அத்தெல்லாம் அப்படிதாண்டா இருப்பாங்க. அது சும்மா, நீ சின்ன பையன்ல, அத சும்மா அதட்டிருப்பாங்க. சும்மா இருங்கடா. ஆதிரா, பொண்ணு எப்படிமா பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன மாமா? பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இந்த பொண்ணு யாரு? எங்க அக்கா பொண்ணுதான். காதம்பரி பொண்ணா? ஆமா. சொல்லு ஆதிரா, பொண்ணு எப்படி இருக்குது? நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அப்போ தரனுக்கு நல்ல பொருத்தமா தான் இருப்பான்னு சொல்ற. நல்ல பொருத்தமா இருப்பாங்க. உங்க வீட்டு பிள்ளைய சொல்லியாச்சு. என்ன தாயி, ஏற்கனவே முடிவு பண்ணலாம் தான் வந்திருக்கோம். தாம்பலத்தை மாத்திரலாமா? அப்படி எம்மா தாயி, சீக்கிரம் வா, தாம்பலத்தை மாத்திடுவான். அதுவும் சரிதான். தம்பி, நீங்க 2 தட்டை எடுத்து கொடுங்க ஐயா. நாங்களா? அதுல என்ன இருக்கு, வாங்க. நீங்க தானே பெரிய மனுஷங்க, வாங்க. மாப்பிளோட அப்பா யாரோ, அவங்களே தட்ட மாத்துங்க, அதுதான் நல்லது. சும்மா இரு, அவ படிச்சவா, அதான் கொஞ்சம் சுருக்குன்னு பேசிட்டா. இல்ல அந்த பொண்ணு சொல்ற சரிதான். மாப்பிளோட அப்பா மாத்துறதுதான் நல்லது. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்னக்கிளி அம்மா தான் எல்லாமே. அவங்க பிள்ளைங்க எங்க கூட வந்திருக்கதே நாங்க பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். தட்டை அவங்களே மாத்தட்டும். அவங்க மாத்துறது ரொம்ப ஆசீர்வாதம். அது உங்க விருப்பம். ஆனா எங்க வீட்டு சார்பா எங்க அம்மா தான் மாத்துவாங்க. நானா சும்மா கடை நீ இல்லம்மா, நீ தான் மாத்தணும். நமக்கு இந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். நீ மாத்துமா. அப்படி இல்லட்டி அன்னக்கிளி அம்மா பேர் புகழ் வாங்கினவிய அந்த அர்த்தத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, நீ தான் தட்டை மாத்தணும். சரி கடைசியா பொண்ணு மாப்பிட்டையும் கேட்டுக்கிடுங்க. இல்ல தருணி, பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? தருணி, ஒண்ணுதான் கேக்குறேன். ஏமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. டேய் தருண், நீனும் சபையில சொல்லணும். சொல்லு, பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருக்கா? இவளை பிடிச்சிருக்கா?
அருண், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து சொல்லு. ஆமா